ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது என்னோடய ஃபஸ்ட்டு vlog. என்ன vlog பார்த்திங்கன்னா, வீக்லி க்ராசரி ஷாப்பிங் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து டவுனுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா மழையும் லேசாக தூறிகிட்டே இருந்துச்சு. நல்லா ஜாலியாக மழையை ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். ஃபேமிலியாக தான் போனோம். ஸோ அதனால் பசங்களும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ கடைக்கு வந்தாச்சு. கடையில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக நல்லா ட்ரீ, தென் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா அழகாக இருந்துச்சு. நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தப்போ பார்த்தது இல்லையா, இப்போயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் போனோன்னே என்னோடய ஷாப்பிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையோ, கடைக்கு போனோன்னே என் பசங்க 2 பேரும் அவங்களோட ஷாப்பிங்கை ஆரம்பிச்சிட்டாங்க. போய் சாக்லேட் செக்ஷனில் 2 பேரும் மாற்றி மாற்றி இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. என் பொண்ணு பாருங்களேன், மவுத் ரெஃப்ரெஷ்னர் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து வச்சுட்டு இது எனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டான். உடனே என் பையன் அக்காவுக்கு மட்டும் வாங்கி தரேம்மா, எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று எடுத்து கொடுக்குறான். இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு நானும் அந்த 2 மவுத் ரெஃப்ரெஷ்னரும் எடுத்து வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டே காமிச்சேன். இங்கே பாருங்கள், இந்த பிள்ளைங்க 2 பேரும் இது என்னன்னே தெரியாமல் எடுத்து கேட்குறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி அந்த ஃபெராரோ சாக்லேட்டை ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும்னு அவ்வளோ அடம் பண்ணுறான். அப்புறம் ஒரு வழியாக இது நல்லாவே இருக்காதுடா தம்பி, இதை வச்சுடுவான்னு சொல்லி அவனை பொய்யெல்லாம் சொல்லி வச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கும் அடியை பார்த்திங்களா இல்லையா, என்ன பண்ணுறதுங்க, பொய் சொல்லி தான் குழந்தைங்கள சமாதானப்படுத்த வேண்டியதாக இருக்குது இப்போல்லாம். அதுக்கப்புறமேட்டு நான் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போனேன். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஜாமானை நான் வாங்கினேனோ இல்லையோ, ஆனால் கடையவே 4 தடவை சுற்றி சுற்றி வந்தேங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், என் பையன் தொல்லை தாங்க முடியல. எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொண்டு பேஸ்கெட்டில் போட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு வழியாக அவனே தூக்கி ஷாப்பிங் கார்ட்டில் உட்கார வச்சாச்சு. இனிமேல் நீ இறங்குனேன்னா காலை உடச்சிருவேன்னு சொல்லி உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய லிஸ்ட்டை எடுத்துகிட்டு என்னென்ன ஜாமான் வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டேன். என்ன வெஜிடபிள்ஸ்னு நான் காட்டுறேன், லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இங்கே எங்களுக்கு நாங்கள் இன்டீரியரில் இருக்கிறதுனால கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் டவுனுக்கு போகும்போது தான் இதெல்லாம் கிடைக்கும். அதனால் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடும். பாப்பாவுக்கு இந்த ஸ்வீட் கார்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது எங்களுக்கு இங்கே கிடைக்காதா, ஸோ அங்கே போய்ட்டு தான் நான் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுக்காகவே கண்டிப்பாக நான் போவேன். வேறு வழி இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது தானே நம்மளோட வேலையாக இருக்குது. ஸ்கூலுக்கு அவங்க போகிறதே கொஞ்சம் கூட அவங்க சாப்பாடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே கிடையாது. ஸோ அவங்களுக்கு பிடிச்சதாக பார்த்து நம்ம எதனா செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் அவங்க சாப்பிட்றாங்க. அதுக்காகவே போயிட்டு வந்தேன். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு என்ன திங்ஸ் வாங்கியிருக்கிறேன்னு பாருங்கள். ஓரளவுக்கு இதான் நான் வாங்கிட்டு வந்தது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது. தக்காளி, முட்டைக்கோஸு, கருணக்கிழங்கு, இது பார்த்திங்களா முக்கியமாக ஸ்வீட் கார்ன் தான் 4-5 வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, அப்புறம் இந்த குட்டி குட்டி வெங்காயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, எங்கள் ஊரில் இதுக்கு பேர் பொல்ட்டி வெங்காயம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு மரவள்ளி கிழங்கு, ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் சாப்பிடவே மாட்டா, இருந்தாலும் ஏதோ வேணும்னு கேட்டாலா சரின்ட்டு வாங்கியாச்சு. அப்புறம் செவ்வாழைப்பழம், கத்திரிக்காய் வத்தல், என் வீட்டுக்கார் வத்த குழம்பு வேணும்னு கேட்டுட்டு இருந்தார். ஸோ அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இது பியூர் ஆர்கானிக்ங்க, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எங்கள் ஏரியாவில் இதெல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு கிடைச்சா யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பால், முட்டை, முக்கியமாக இந்த குழம்பு தூள் அரைக்கிறதுக்கு தாங்க நான் ஃபஸ்ட்டு போனேன்னே சொல்லணும். ஏன்னா தீர்ந்து போச்சு ஏற்கனவே, அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி கண்டிப்பாக அரைச்சே ஆகணும்னு அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் இடியாப்ப மாவு, இந்த பொரிக்கடலெல்லாம் பார்த்திங்கன்னா அவன் தான் எடுத்துகிட்டு வந்தான், என் பையன் தான் எடுத்துகிட்டு வந்தான். அதுக்கப்புறமேட்டு டீ தூள், அந்த கலர் கலராக ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அது என்னன்னே தெரியலன்னு சொல்லி அவன் தான் எடுத்து வச்சுருக்கான் அதெல்லாம். அப்புறம் சீஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வரேன். சரி எதனா செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த செக் எண்ணெய்லாம் அங்கே தான் கிடைக்கும், அதனால சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேங்க. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா பிராண்டடான சில பொருளெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. லோக்கலில் இந்த மாதிரி செக் எண்ணெய்லாம் லோக்கல்லேருந்து கிடச்சிதுன்னா அதை தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஊரில் லோக்கலில் செஞ்சு கொடுக்குறவங்களோடது எப்படி இருக்குதுன்னு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு கோலமே போட தெரியாது, இருந்தாலும் கலர் பொடி வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதம் போட்டு பார்க்கணுன்னு இருக்கேங்க, கண்டிப்பாக போடுவேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே எங்களை விட்டுட்டு
என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வயலுக்கு உரம் அடிக்கிறதுக்காக வந்துட்டு ஆளுங்க வந்திருந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்து வயலுக்கு போயிட்டு இருந்தார். எனக்கு எப்போவுமே அவர் டிராக்டர் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு நான் பார்க்குறேன்னா, ஸோ அவருக்கே தெரியாமல் நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். இதில் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக அவரே இதில் தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.